ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ரூச்சஸ் கிளாஸில் நெக்ஸ்ட்டு டிசைன் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கான ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸ் தான். இதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் லிங்க் தரேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த டிசைன் பண்ணுறதுக்கு ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கோங்க. சர்க்கிள் ட்ரா பண்ணிவிட்டு அதில் நீடில் இன்சர்ட் பண்ணுங்கள். நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த ஐ சீக்வன்ஸ் இருக்குது இல்லையா, லீஃப் சீக்வன்ஸ் இல்லை ஐ சீக்வன்ஸ் சொல்லுவாங்க. இந்த சீக்வன்ஸை நீடில் இன்சர்ட் பண்ணுங்கள். அதில் 2 கட் பீட்ஸ் உங்களுக்கு தெரியணுங்கிறதுனால நான் சில்வர் கலர் கட் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கோல்டு கலரும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கட் பீட்ஸ் யூஸ் பண்ணி அந்த லீஃப் சீக்வன்ஸை கோர்த்துக்கோங்க. இது போல் கோர்த்துக்கணும். கோர்த்துட்டு அகைன் பக்கத்தில் கொஞ்சம் ஒட்டின மாதிரி இன்னொரு லீஃப் சீக்வன்ஸ் எடுத்து இன்னொரு லீஃப் சீக்வன்ஸ் எடுத்து அதுலேயுமே கட் பீட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் கோர்த்துக்கோங்க. கொஞ்சம் பொறுமையாக த்ரெட்டை இழுங்க, இல்லைன்னா த்ரெட்டு சிக்காகிடும். நீடில் இன்சர்ட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இது போல் இந்த ரவுண்ட் ஃபுல்லாக நீங்கள் அந்த சீக்வன்ஸை வச்சு ஃப்ளவர் மாதிரி பண்ணணும். த்ரெட்டை கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள், சிக்காகிடும். அதனால் உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதில் கட் பீட்ஸுக்கு பதிலாக சுகர் பீட்ஸும் யூஸ் பண்ணலாம். இல்லை கட் பீட்ஸும் உங்களுக்கு கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் இல்லையா, அதையும் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த ரவுண்ட் ஃபுல்லாக உங்களுக்கு நான் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த ரவுண்டை சுற்றி கொஞ்சம் கொஞ்சம் சீக்வன்ஸுக்கு பக்கத்தில் கேப் இருக்கு இல்லையா, அது உள்ளார இப்போ ஃபில் பண்ணலாம். இந்த கேப்ஸில் எல்லாத்துலேயும் அகைன் ஐ சீக்வன்ஸ் எடுத்து அதில் 2 கட் பீட்ஸ் போட்டு கோர்த்துக்கோங்க. இது போல் இந்த கேப்பில் இருக்க சீக்வன்ஸையும் அந்த கேப்லேயும் சீக்வன்ஸ் வச்சு கோர்த்துக்கோங்க.
இப்போது இந்த கேப் சுற்றுங்களுக்கு சீக்வன்ஸ் கோர்த்துட்டு காட்டிட்டேன். கோத்தாச்சுங்களா? இப்போ வந்து சென்டரில் நீடில் உள்ள விட்டு லாரியல்ஸ் இருக்கும் இல்லையா, அதை வச்சு ஒரு 6 to 7 கோர்த்து இன்செர்ட் பண்ணுங்கள். இப்போ கோர்த்தாச்சு. கோர்த்துட்டு இன்செர்ட் பண்ணுங்கள். பக்கத்துலேயே நீடிலாம் உள்ளே விட்டுக்கோங்க. இப்போ இந்த டிசைனை நீங்கள் அப்படியேவும் விடலாம், இல்லைனா இதில் இன்னொரு ஹேங்கிங் வைக்கிறதுனாலும் வைக்கலாம். ஹேங்கிங்க்கு நான் வந்து பீடு எடுத்து காட்டுறேன், கிறிஸ்டல் பீடு. உங்களுக்கு ஹேங்கிங்கில் சுகர் பீட்ஸும் யூஸ் பண்ணலாம், இல்லை இந்த பாருங்கள் கிறிஸ்டல் பீட்ஸ், இது யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணலாம், உங்கள் க்ரியேட்டிவிட்டி தான். இப்போது இந்த கிறிஸ்டல் பீடு ஒரு 7 கிறிஸ்டல் பீடு கோர்த்து ஒரு 6 or 7 கிறிஸ்டல் பீடு கோர்த்துட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து இந்த லீஃபு, இந்த பிளாஸ்டிக் லீஃப் சீக்வன்ஸ் இருக்கு இல்லையா, இதை அதில் கோர்த்துக்கலாம். கோர்த்து அகெயின் அந்த கிறிஸ்டல் பீடு உள்ள நீடில் இன்செர்ட் பண்ணுங்கள். நீடில் இன்செர்ட் பண்ணி த்ரெட்டை வெளியேடுங்க. இதில் உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு நீங்கள் வேறு பீட்ஸும் யூஸ் பண்ணி ஹேங்கிங் வச்சுக்கலாம். அவ்வளோதான் இந்த கிளாஸு. இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.